ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிதாஸ் வில்லேஜ் அண்ட் ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எக் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்கர் எங்கள் அண்ணா தாங்க பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் பன்னு வாங்கிக்கலாம். பன்னு நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் சக்தி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுருங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கோஸ் நல்லா வேகும், இல்லாட்டி வெந்து வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க. வாசனைக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பர்கருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம். வாங்க. பார்த்திங்கன்னா 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பன் எடுத்துக்கோங்க. பன் எடுத்து இப்போ 2ஆக கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது, அது ஒட்டியே இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இது போல் எல்லா பன்னையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுப்பில் தோசை தவா எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை 1 முட்டை அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணை உள்பக்கமாக திருப்பி அது மேலே வைக்கணும். வச்சு நல்லா அழுத்தி விடணும். பார்த்திங்கன்னா முட்டையும் பண்ணும் நல்லா ஒட்டிக்கும். இப்போது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா முட்டையும் பண்ணும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இப்போது உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கிரேவியை அதில் வச்சுக்கலாம். தீ ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் தீஞ்சிரும். வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அழுத்தி விடுங்க. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கூட. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.